அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க நாவல் கதை இருளும் ஒளியும். இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. அதோட மற்ற பாகங்களை பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நான் சொல்கிற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கதைகளை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாவித்ரி அவள் பிறந்த வீட்டுக்கு போய் 4-5 நாட்களுக்கு மேலே ஆகிடுச்சு. இங்கே ரகுபதி வீட்டில் யாரும் யார் கூடயும் பேசாமல் மௌனம் காத்து வந்துட்டு இருந்தாங்க. பிள்ளையோட இந்த அசாதாரணமான மௌனத்தை அதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாமல் ஸ்வர்ணமே ரகுபதியை பார்த்து கேட்டா, ஏண்டா சாவித்ரி எப்போ வருவேன்னு ஏதாவது சொன்னாலா, இல்லை நீ தான் அவகிட்ட ஏதாவது கேட்டியா? மகன்கிட்ட கவலையோடு விசாரிச்சா. இந்த 4-5 நாளுக்குள்ளாகவே ஊரில் சாவித்ரி திடீர்னு பிறந்த வீட்டுக்கு போனதை பற்றி என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மருமக பெண்ணு ஊருக்கு போகிறத பற்றி ஒன்றுமே சொல்லலையேன்னு அங்கே இருக்கவங்க ஆச்சரியப்பட்டாங்க. வர வர ஸ்வர்ணம் முன்ன போல் இல்லடி, எல்லா விஷயத்தையும் பூட்டி பூட்டி வச்சுக்கிறா, ரொம்ப பத்திரமா. பாகிரதி மாமி கூட முகத்தை தோளில் இடிச்சுக்கிட்டு அங்கே சொன்னதை அப்படியே ஆமோதிச்சா. இப்படி கோயில்லையும் குளக்கரையிலையும் நடு கூடங்களில் கூட எல்லா பெண்கள் பேசுகிறதையும் அரைகுறையாக கேட்ட ஸ்வர்ணம் அதுக்கு மேலே இது எல்லாத்தையும் பொறுக்க முடியாம தான் இன்னைக்கு நேராக வந்து ரகுபதி கிட்ட அவளே விசாரிச்சா. எப்படி போனாலோ அப்படியே வந்து சேருவா. இங்கே யாராவது அவளை போக சொன்னமா என்ன? அவளே தானே போனா? ரகுபதி அம்மா மேலே சீறி விழுந்தான். அவ தான் இப்படி முரடா இருக்கான்னா நீயாவது கொஞ்சம் தனிஞ்சு போகலாம்ல. ஒருத்தரும் ஒரு மூலையை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? அம்மா சொன்னதுக்கு பதில் எதுவும் சொல்லாம அங்கிருந்து எழுந்து மாடிப்படிகளில் ஏறினா ரகுபதி. எதிர சரஸ்வதி இறங்கி வந்தா. அத்தா, சாவித்ரி கிட்ட இருந்து ஊருக்கு போய் சேர்ந்ததை பற்றி கடிதம் ஏதாவது வந்ததா? அவளும் கேட்டா. வெறுமனே அதை பற்றி பேசி பேசி என் மனசையே எல்லாரும் நோக்கடிக்கிறீங்க, ரகுபதி சொல்லிட்டு வேக வேகமாக மாடிப்படி ஏறினா. கல்யாணமாகி வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சு இவ்வளோ குறுகின காலத்திலேயே மனக்கசப்பும் இவ்வளோ வெறுப்பும் ஏன் அத்தானுக்கு ஏற்பட்டுச்சுன்னு நினைச்சு சரஸ்வதி ரொம்பவே மனசு வருந்தினா. ஒருவேளை அது தன்னால தான் ஏற்பட்டிருக்குமோன்னு நினைச்சு பார்க்கும்பொழுது அவளுடைய மென்மையான மனசு கூட திக்கு திக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சுது. அன்னைக்கு சனிக்கிழமைன்றதால ராஜமையர் ஆஃபீஸ்லேருந்து பகல் 1 மணிக்கே வீட்டுக்கு வந்துட்டாரு. காசிக்கு தன்னுடைய பெண் பாலத்தோடு போயிருந்த அவருடைய அம்மாவும் ஊர்ல இருந்து முந்தின நாள் தான் வந்திருந்தா. காலையில் சிற்றுண்டிக்கு அப்புறம் கூடத்தில் உட்காந்துக்கிட்டு வடநாட்டை பற்றி பாட்டி சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இடையிடையே அவளை கேலி செஞ்சிட்டு இருந்தாங்க அவளுடைய பேர பசங்க எல்லாரும். பாட்டி காசிக்கு போனால் ஏதாவது அவங்களுக்கு சாப்பிட்றது பிடிச்ச விஷயங்களெல்லாம் விடணும்னு சொல்கிறாங்களே, நான் சொன்ன மாதிரி நீ காஃபியை விட்டியா இல்லையா? சீதா சிரிச்சுக்கிட்டே கேட்டா. சேச்சே, காஃபி இன்னும் ஸ்ட்ராங்காக சாப்பிட்ணுன்னு சபதம் எடுத்துகிட்டு வந்திருப்பா பாட்டி. சந்திர கூட கேலி பண்ணா. போடா, கொய்யா பழத்தையும் பாகக்காயும் விட்டுட்டேன், பேரம்பேத்திக்கு பதில் சொன்னா பாட்டி. அடி சக்க, தினம் தான் கொய்யா பழமும் பாகற்காயும் சாப்பிட்றியாக்கும். சரியாத்தா, பார்த்து பொறுக்கி எடுத்து சபதம் சொல்லிட்டு வந்திருக்கியே. சந்துரு தான் சொன்னான். காயும் பழமும் விடணும்னு 9 சாஸ்திரத்தில் கூட இல்லை. நமக்கு இருக்கிற பலவித ஆசைகளில் எதையாவது ஒரு சின்ன விஷயத்த அந்த புனிதமான இடத்துல விட்டுட்டு வரணும். இதன் மூலமாவது ஆசாபாசங்களை ஒடுக்கணும்னு பெரியவங்க ஏற்படுத்தியிருக்காங்க, ராஜமையர் சொன்னார். கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக உட்காந்துட்டு இருந்த மங்களும் எதையாவது அரட்டை அடித்து பேசிகிட்டே இருக்கணும்ல. சாவித்ரி கிட்ட இருந்து கடுதாசி வந்து 10 நாளுக்கு மேலே ஆகுது. யாராவது ஒரு வரி பதில் போடுறீங்களா? உன்னை எழுத சொல்லி எத்தனை முறை கேட்டுக்கிட்டு இருப்ப சீதா? மகளை பார்த்து கடிஞ்சு கேட்டா. இதோ வந்துட்டேம்மா சொல்லிக்கிட்டே அறைக்குள்ளே போய் வெளியே வந்தவ கையில் கடிதமும் உரையும் எடுத்துக்கிட்டு வெளியே வரவும் தெருவில் வண்டி வந்து நிற்கவும் சரியாக இருந்துச்சு. கையில் ஒரு சின்ன பெட்டியோட சாவித்ரி மட்டும் இறங்கி வீட்டுக்குள்ளே வந்தா. அதுக்கு அடுத்தா போல் மாப்பிள்ளை ரகுபதி வருவார்னு எல்லாரும் வாசல் பக்கத்தையே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வண்டிக்காரன் வண்டியை காலி செஞ்சுக்கிட்டு வந்த பக்கமே திரும்பினப்ப தான் சாவித்ரி மட்டும் தனியாக வந்திருக்கான்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுது. என்னம்மா இது, நீ மட்டும் தனியாவா வந்த
ஆச்சரியத்தோட மகளை பார்த்து கேட்டாரு ராஜமையர். இது என்னடி அதிசயமா இருக்கு? ஒரு கடிதாசி போட்டு இருந்தா இங்க இருந்து யாரையாவது அனுப்பி கூட்டிட்டு வர வச்சிருக்க மாட்டோமா என்ன? பாட்டி அதிசயம் தாங்காம பேத்திய பார்த்து கேட்டா. சாவித்ரி பதில் எதுவும் சொல்லாம அறைக்குள்ள போய் வெட்டிய வச்சுட்டு உக்காந்தா. அவளை தொடர்ந்து அறைக்குள்ள நுழைஞ்ச மங்களத்தோட தோல்ல தலையை சாய்ச்சிக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதா. மங்களம் என்ன ஏதுன்னு பதறி போய் கேட்க, அங்கே மாமியார் வீட்டில் தனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் சாவித்ரி அம்மா கிட்ட சொல்லவும் அது வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியறதுக்கு சில நிமிஷங்கள் கூட ஆகல. அடிக்கிறதாவது 18 வயசு வரையிலும் கிளியா வளர்த்து கொடுத்தா அடிக்கிறதா? ராஜமையர் திருப்பி திருப்பி தான் சொன்ன வார்த்தைகளே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அடிப்பாங்க, நாளைக்கு இவ வேண்டான்னு தள்ளியும் வைப்பாங்க. வீட்டில் தான் பெண்ணு குதிர் மாதிரி வளருதே. பாட்டி சம்பந்தம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சப்போ சந்துரு திடுக்கிட்டான். சரஸ்வதியை பத்தியா இவ்வளவு கேவலமா பேசுறா பாட்டி? ரகுபதி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த மனைவியை தள்ளி வச்ச பிறகு தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுற ஒரு கேவலமான பெண்ணா அவ? பாட்டியோட சொல்ல பொறுக்க முடியாம சந்துரு கொஞ்சம் சத்தமாவே, சரி சரி, எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையா ஆராய்ஞ்சு விசாரிக்கலாம், வாய்க்கு வந்தபடி யாரும் நின்று பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னான். சாப்பாடு கூடத்துல சாவித்ரி பக்கத்துல சீதா வந்து உட்காந்து, உனக்கும் அத்திம்பேருக்கும் ஏதோ ஊடல் போல இருக்கு. தமிழ் கவிதைகளையும் தலைவன் தலைவி ஊடல் பாடல்களையும் படிச்சுட்டு அத்திம்பேர் உன்கிட்ட ஊடலை ஆரம்பிச்சிருக்கார் போல இருக்கு. நடுவில் யாராவது தூது போகிறதுக்கு இருந்திருந்தா நீ இங்கே வந்திருக்கவே மாட்டேன், அப்படி தானே சாவித்ரி? குறும்பு பார்வையோடு அவளை கேட்டான். நாளைக்கு உனக்கு வரப்போகிற புருஷன் உன்னை கன்னத்தில் 4 அரை அரைஞ்சி வீட்டை விட்டு வெளியில் தள்ளினா நீ அதை வேடிக்கைன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சமத்தா கொடுத்து நான் செஞ்சு காட்டிக்கிட்டு இருப்பியா? பாட்டி தான் சத்தமா அவளை பார்த்து கத்த. சீதாவுக்கு உண்மையிலேயே ரொம்ப கோபம் வந்தது. பாட்டி மேலே இல்லை, தான் அக்கா மேலே. புருஷன் அடிக்கிறானே வச்சுக்குவோம், வீட்டை விட்டு துரத்துறான்னு கூட வச்சுக்குவோமே. வீடுன்றது கணவன் மனைவி 2 பேருக்குமே சொந்தமான ஒரு இடம். இதுல இருந்து ஒருத்தர் ஒருத்தர் வெளியே போக சொல்ல யாருக்கு அதிகாரம் இருக்கு? அப்படியே அவன் வற்புறுத்தினாலும், சீச்சி, உங்களையே கதின்னு நம்பி வந்திருக்க என்ன என் வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இல்ல அவமானமா இல்லையா? பேசாம இருங்க. இது என் வீடு. இந்த வீட்டுக்கு நான் தான் அரசின்னு சொல்லிட்டு உள்ள போக வேண்டியதானே. காலப்போக்கில் எவ்வளோ பெரிய மனஸ்தாபங்களா இருந்தாலும் கரைஞ்சு காணாம போயிடுதே. இதைத்தானே அன்னை கஸ்தூரிபாயும் நமக்கு சொல்றாங்க. சீதா ஆவேசத்தோட பேசினா. அப்போதான் சந்துரு லைப்ரரியிலிருந்து வாங்கி வந்த காந்திஜியோட சத்திய சோதனையை படிச்சுக்கிட்டு இருந்தா. சீதா, நீ பேசாம இருக்க மாட்ட? உன்னை அதிகம் படிக்க வைக்கிறது ரொம்ப ஆபத்துல போய் முடியும் போல இருக்கே. ராஜமையர் அதட்டின பிறகுதான் அப்பாவும் விஷயத்த பெருசுபடுத்த விரும்புறாருன்றது சீதாவுக்கே தெரிஞ்சுது. சாவித்திரியோட கல்யாணத்துக்காக ராஜமையர் 6000 ரூபாய்க்கு மேல செலவு செஞ்சாரு. ரொம்ப விமர்சையா கல்யாணம் பண்ணாரு. மாப்பிள்ளை ரொம்ப நல்ல பையன்னு அவர் நினைச்சிருந்தாரு. பிக்கல் பிடுங்கல்னு எதுவும் இல்லை. அவருடைய பெண் சுதந்திரமா வாழ்வான்னு எதிர்பார்த்தாரு. ஆனா கல்யாணம் நடந்த 4 மாசங்களுக்குள்ள கணவனோட மனஸ்தாபம் ஏற்பட்டுக்கிட்டு இப்படி தனியா வந்து நிக்கிற மகளை பார்த்ததும் அவ்வளோ பொறுமைசாலியான அவருக்கு கூட கோபம் வர ஆரம்பிச்சுது. எரியிற நெருப்புக்கு எண்ணெயை ஊற்றி விடுற மாதிரி தான் அவளோட அம்மாவும் தொடர்ந்து, ஏண்டாப்பா இப்படி குழந்தைய அடிச்சு துரத்துறபடி என்னதான் கோபம் வந்துச்சா அவங்களுக்கு? சீர்வரிசையில் ஏதாவது குறை வந்துடுச்சா என்ன? இல்லை நம்ம சாவித்திரி தான் அழகுல குறைச்சலா இருக்காளா? எதுக்காக இந்த மாதிரி பண்ணினாங்களா? கேள்வி மேலே கேட்டு கேட்டு அவரை திணறடிக்க செஞ்சா. பணம் காசை பற்றி என் மாமியார் வீட்டுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை பாட்டி. அவர் இஷ்டப்படி நான் வீணே கற்றுக்கணுமா. சங்கீதம் தெரிஞ்சவளா இருந்திருந்தா அவர் மனசுக்கு ரொம்ப பிடிச்சமானவளா இருக்குமா. பாட்டியோட கேள்விக்கு சாவித்திரியே பதில் சொன்னா. அப்பாடா, இவ்வளவுதானா? பேஷா கற்றுக்க வேண்டியதானே. இதில் சண்டைக்கும் சச்சரவுக்கும் எங்கேருந்து இடம் வந்துச்சு? அப்படி உனக்கு சங்கீதம் கற்றுக்க வராமல் போனா அதுக்காக உன் மேலே கோவப்பட போறாரா என்ன? சீதா கேட்டா. அடையப்பா, இதுதான் விஷயமா? மங்களும் பெருமூச்சு விட்டா. இது வரைக்கும் அவங்க பேசின பேச்ச கவனிச்ச பிறகு சந்துரு சீதாவை பார்த்தான். ஒருவேளை நாளை காலை வண்டியிலேயே அத்திம்பேர் சாவித்திரியை தேடிக்கிட்டு வந்தாலும் வருவார். சீதா சொன்னதும், வரட்டுமே, தயாரா ஆரத்தி கரைச்சி வச்சுட்டு உட்காந்துட்டு வந்ததும் திருஷ்டி கழிச்சு
நெத்தியில பொட்டு வச்சு உள்ள கூட்டிட்டு வாயேண்டி அசடு பல்ல நர நரன்னு கடிச்சிக்கிட்டே சாவித்திரி அவளை பார்த்து கத்தினா. இங்க ரகுபதி ஊர்ல பல நாள் முயற்சிக்கு பின்னாடி அந்த ஊர்ல ஒரு சின்ன சங்கீத மண்டபம் ஒன்று கட்டி முடிச்சிருந்தா ரகுபதி. அதன் திறப்பு விழாவை ரொம்ப விமர்சையா கொண்டாடணும்னு தீர்மானிச்சிருந்தான். மனைவியோட ரொம்ப உற்சாகமா அந்த விழாவில் கலந்துக்கணும்னு அவன் விரும்பினதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஆனா பிறந்த வீட்டுக்கு போன சாவித்ரி 3 மாசங்களுக்கு மேல ஆகியும் அவனுக்கு ஒரு கடிதம் கூட போடாதது நினைச்சுதான் அவன் மனசு சதா ஏங்கிக்கிட்டே இருந்துச்சு. நல்லபடியா ஊரு வந்து சேர்ந்தேன்னு ஒரு கடிதம் போடுன்னு அன்னைக்கு ரயில் அடியில கூட அவகிட்ட சொல்லிட்டு வந்தான். அப்படி இருந்தும் அவ தன்னை மதிக்கவே இல்லையே. இதை நினைச்சு ரகுபதி வருந்தாத நாளே இல்லை. ஆசையோட வாங்கிட்டு வந்த அந்த வீணை அவன் அறையில ஒரு மூலையில கேப்பார் இல்லாம தூசி படிஞ்சு கிடந்தது. அன்னைக்கு நடந்த ஒரு சின்ன சம்பவம் மனைவியும் கணவனையும் பிரிச்சு எவ்வளோ பெரிய பிளவை ஏற்படுத்திடுச்சு. குடும்ப வாழ்க்கையில இன்பமும் அமைதியும் நிலவ வேண்டிய இந்த நாட்கள்ல மனசு அமைதி இல்லாம வாழ்க்கையில எப்படி வெறுப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இப்படி மன நிம்மதி இழந்த ரகுபதி தன் அறைக்குள்ள அங்கேயும் இங்கேயும் உலாவிக்கிட்டே சிந்தனையில மூழ்கி இருந்தான். எதிர மேஜை மேல திறப்பு விழாக்காக அனுப்ப வேண்டிய அழைப்பிதழ்கள்லாம் வைக்கப்பட்டிருந்தது. தான் நடத்த போகிற இந்த விழாவை குறித்து தன் மாமனாருக்கும் அன்னைக்கு தபால்ல 4 வரிக்கு ஒரு கடிதம் கூட எழுதி போட்டிருந்தான். அதுல அவரை கட்டாயம் வரணும்னு அழைச்சும் இருந்தான். ஒருவேளை பெண்ணை சமாதானப்படுத்தி அவர் கூட்டிட்டு வந்தாலும் வரலாம்ல. சாவித்ரி தன் அப்பா கூட வந்துட்டா பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்து அதை பத்தி தப்பி தவறி கூட அவகிட்ட பேசி திரும்ப பிரச்சனையை ஆரம்பிக்க கூடாதுன்னு ரகுபதி மனசுக்குள்ளேயே தீர்மானம் செஞ்சுக்கிட்டான். இப்படி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவனுடைய யோசனையை கலைக்கிற மாதிரி கீழே பூஜை அறையை சுத்தம் படுத்தி விதவிதமா கோலம் போட்டுக்கிட்டே மெல்லிய குரல்ல சரஸ்வதி பாடிக்கிட்டு இருந்தா. ரகுபதியோட அறைக்கு வெளியே இருக்கிற வராந்தாவில் நின்று பூஜை அறையை பார்த்தா நல்லாவே தெரியும். மாலை மணி வண்ணான்னு அவன் மனசுருகி ஆண்டாள் பாசுரத்தை அவன் பாடுறத கேட்டதும் வராந்தாவோட கைப்பிடிச்சவர் மேல சாஞ்சி நின்றுக்கிட்டு அதை ரசிச்சு கேட்டுட்டு இருந்தா ரகுபதி. மாலை நேரம் எல்லாரும் வீட்டில் விளக்கு ஏற்றிட்டாங்க. விதவிதமாக ஆடைகளை உடுத்தி இளம் பெண்களும் சிறுமிகளும் கையில் குங்கும சிமிழோட ஊரழைக்க வெளியே கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன இன்னைக்கு விசேஷம்? ரகுபதி யோசிச்சான். ஓஹோ, நவராத்திரியோட ஆரம்பம் போல இருக்கு. கல்யாணம் நடந்த வருஷத்துல மங்களகரமான இந்த பண்டிகைக்கு கணவன் கூட இருந்து இந்த விசேஷத்தை கொண்டாட வேண்டியவ கூட இல்லாம பிறந்த வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காளே. ஆச்சு, நவராத்திரியும் முடிஞ்சது, தீபாவளியும் வரும். இந்த தீபாவளி தலை தீபாவளியில மாமனார் வீட்டிலேருந்து பலமா அழைப்பு வரும். பெட்டி நிறைய பட்டாசு கட்டுகளும் அன்பான மனைவிக்கு வண்ண வண்ண சேலையும் வாங்கிட்டு போக வேண்டியதுதான் பாக்கி. ரகுபதி ஏதேதோ கலர் கலரான கனவுகள்ல மூழ்க அவன் தலையே வலிக்க ஆரம்பிச்சது. அவன் அம்மா ரகுன்னு கூப்பிட்டா. திடுக்கிட்டு அவன் திரும்பி பார்த்தப்போ ஸ்வர்ணம் அவன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறது அப்போதான் அவனுக்கே தெரிஞ்சுது. ஏண்டாப்பா, திறப்பு விழாவுக்கு சாவித்ரி வந்தால் நல்லா இருக்கும்ல? நாம தான் பேசாமல் இருக்கோம். ஊரில் 4 பேர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையே. உன் மாமனாருக்காவது ஒரு கடிதம் எழுதி பாருண்டா, ஸ்வர்ணம் சொன்னான். அவருக்கு இன்னைக்கு தான் ஒரு கடிதம் எழுதி போட்டேம்மா. வறட்சியோட அம்மாவுக்கு பதில் சொன்னா ரகுபதி. அவன் முகத்தை பார்த்ததும் ஸ்வர்ணத்தோட மனசு கலங்கிடுச்சு. இப்படி செஞ்சாதான் நல்லது, இதுதான் உடம்புக்கு ஒத்துக்கும். நான் சொல்கிறத நீ கேட்டு தான் நடக்கணும்னு குழந்தையிலேருந்து அவனை அதட்டி திருத்தி அவ்வளவு செல்லமாக வளர்த்த மகன். இருந்தாலும் இவ்வளோ பெரியவனா வளர்ந்த அவனுக்கு நல்லது கெட்டது தெரியாதா என்ன? அதிகமாக அவன்கிட்ட வேற எதுவும் பேச முடியல. அப்படி சொல்லி திருத்துறதுக்கும் பெரிய தப்பு ஒன்றும் அவன் பண்ணிடலையே. இந்த பிரிவும் இந்த வைராக்கியமும் ஒருவேளை இப்படியே நீடிச்சிருமோ? அப்படின்னா அவளுடைய ஒரே மகனோட வாழ்க்கை முடிஞ்சு போய் இப்படித்தான் ஒண்டி கட்டி நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படுமா? ஸ்வர்ணத்தோட நெஞ்ச யாரோ கசக்கி பிழியிற மாதிரி வேதனையை அனுபவிச்சா. பெத்த அம்மா மகனுக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்க்குறா. அவன் அறிவு பேர பல பல கதைகளை பதியும்படி சொல்றா. பள்ளிக்கும் அனுப்புறா. அவன் கல்வியில தேர்ந்து பட்டம் பெற்று வரும்பொழுது பொங்கி பூரிச்சு போறா. மகனுக்கு ஆசை ஆசையா பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு பேரம் பேத்தியோட குலம் தழைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறா. நடுவில் குடும்பங்கள்ல
சின்ன சின்ன பூசல்கள் வரலாம். மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுக்கிட்டு விலகி கூட வாழலாம். இது எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயங்கள். ஆனால் என்ன ஆனாலும் மகனோட வாழ்க்கையில் எந்த குறையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற அம்மாவோட மனசில் அந்த ஆசை எவ்வளவு சண்டை சச்சரவுகள் வந்தாலும் இதை நினச்சி தான் இருக்கும். இந்த எண்ணம் என்றைக்குமே மறைஞ்சு போகாது. கீழே கூடத்தில் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே 4-5 பெண்கள் வந்தாங்க. சரஸ்வதி, புது சங்கீத மண்டபத்தில் உன்னோடைய கச்சேரி தானாமே, என்ன பாட்டெல்லாம் பாட போகிற ஒருத்தி கேட்டா. அதெல்லாம் முன்னாடியே சொல்லுவாளா? நாளைக்கு பெரிய பாடகியாகி தேசிய நிகழ்ச்சியில் பாடினாலும் பாடுவா. இப்போ சாதாரண சரஸ்வதியாக இருக்கிறவா அப்போ கான சரஸ்வதியாகவோ இசைக்குயிலாக கூட மாறிடுவா. ஆமா தானே? நீ யாரு, எந்த ஊர்னு உன்னை பார்த்து கேட்டாலும் கேட்பா. இல்லாட்டா எல்லாருக்கும் பொதுவாக ஒரு நமஸ்காரம் செஞ்சுட்டு காரில் ஏறி போய் பார்த்தும் பார்க்காத மாதிரி உட்காந்துக்குவா. இன்னொருத்தி சொன்னான். அவள் பேசி முடிச்சாலோ இல்லையோ எல்லாரும் கலையேன்னு சிரிச்சாங்க. அப்படியெல்லாம் பண்ண மாட்டா சரஸ்வதி. இப்போ மட்டும் என்ன, பெரிய பாடகி ஆகிறதுக்கு அவளுக்கு தகுதி இல்லையா என்ன? கூடத்தில் விளக்கா இருக்கா. தன்னை பற்றி அதிகம் வெளியில் சொல்லிக்கவே அவளுக்கு வெக்கமாக இருக்கு. முன்னாடி பேசின பெண் சரஸ்வதிக்காக பறிஞ்சு பேசினா. இவங்க பேச்சுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் சரஸ்வதி புன்சிரிப்போட ஒரு கம்பளத்தை எடுத்து விரிக்க அவங்கள அதில் உட்கார சொன்னா. பிறகு அங்கிருந்த பெண்கள் பூஜை அறையை கவனிச்சுட்டு, என்ன இந்த வருஷம் அதிகமாக பொம்மைங்களை காணோம், சாவித்திரி எப்போ அவன் அம்மா வீட்டிலேருந்து வரப்போறா அப்படின்னு ஏதேதோ கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அங்கே என்ன பேசிக்கிட்டு இருந்தா இவங்க ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு நினச்சி சரஸ்வதி பூஜை அறைக்குள்ளே போய் தட்டில் வெற்றிலை பாக்கு பழத்தோடு வெளியே வந்த பெண்கள் எல்லாரும் தாம்பூலத்தை வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பினாங்க. மாடியிலிருந்து அந்த பெண்கள் பேசின எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ரகுபதி நிதானமாக கீழே இறங்கி வந்தான். பூஜை அறை பக்கத்தில் நின்றுட்டு இருந்த சரஸ்வதியை பார்த்து, சங்கீத மண்டபத்தில் உன்னுடைய கச்சேரி ஏற்பாடு ஆகியிருக்குன்னு உனக்கு தெரியும் தானே சரசு? அதை பற்றி அழைப்பிதழ்களில் கூட வெளியிட்டிருக்கோமே, பத்திரிகைகளில் கூட விளம்பரம் வந்திருக்கு தெரியுமா? ரகுபதி சொன்னான். எதுக்கு அத்தா இதெல்லாம்? நான் என்றைக்குமே சாதாரண சரஸ்வதியாக தான் இருக்க விரும்புகிறேன். நீ ஏன் இப்படி ஏகத்துக்கும் அமர்க்கலப்படுத்திக்கிட்டு இருக்க? சரஸ்வதி ஒரு குழந்தைய போல அவனை பார்த்து கேட்டா. இங்கே சாவித்திரியோட வீட்டில் அன்னைக்கு காலையில் தபால்காரன் கொண்டு வந்த அந்த அழைப்பிதழ் வீட்டு மேஜை மேலே கிடந்தது. கையில் நூலும் ஊசியும் வச்சுக்கிட்டு இருந்த சீதா ஏதோ துணியை தச்சுக்கிட்டு இருந்தா. நொடிக்கு ஒரு தரம் அவளோட கண்கள் அந்த அழைப்பிதழ் நோக்கியே போய்கிட்டு இருந்துச்சு. ஸ்ரீமதி சரஸ்வதி வாய்ப்பாட்டும் வீணையுன்ற அந்த தங்க நிற எழுத்துக்கள்ல அச்சடிச்சிருக்க வார்த்தைகளை திருப்பி திருப்பி படிச்சா. சாவித்திரி மட்டும் அவங்க கூட ஒத்துமையா இருந்திருந்தா இன்னைக்கு சீதா அந்த கடிதத்தை பார்த்துட்டு துள்ளி குதிச்சிருப்பா. கட்டாயம் போய் சரஸ்வதியோட அந்த இன்னிசையை கேட்கணும்னு வீட்டில் ஆர்ப்பாட்டம் செஞ்சிருப்பா. காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே அந்த கடிதம் வந்ததை பார்த்ததும் ராஜமையர் அதை அலட்சியத்தோட மேஜை மேலே பொத்துன்னு வீசி எறிஞ்சாரு. அவருக்கு மாப்பிள்ளை கிட்ட ஏற்பட்டிருக்க கோபத்தை பற்றி சீதாவுக்கு நல்லாவே தெரியும். அவருக்காகவே ரகுபதி பிரத்யேகமாக எழுதியிருந்த இந்த கடிதத்தை படித்தப்போ அவர் முகம் சந்தோஷத்தில் மலரல, ஏனோ கடுகடுன்னு மாறிடுச்சு. இந்த திறப்பு விழாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்திருந்து முன்னிருந்து நடத்தி வைக்கணும். அங்கே எல்லோரும் சௌக்கியம்னு நம்புகிறேன். சாமர்த்தியமாக எழுதப்பட்ட கடிதம்னு அவர் மனசில் பட்டுச்சு. சாவித்திரியை பற்றி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல. அவள் எப்போ வரான்னு கூட கேட்கல. எவ்வளோ நெஞ்செழுத்து இருந்திருந்தா பெண்ணை பெற்றவர்கிட்டயே பெண்ணை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்காதது கூட இல்லாமல் அவளுக்கும் தனக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபத்தோட காரணத்தை பற்றி கூட விளக்காம வெறுமனே நிகழ்ச்சிக்கு வரணும்னு அழைச்சிருக்கானே. அதை நினைக்கும் பொழுது அவருடைய மனசு நெருப்பாக எரிஞ்சுது. மனசுக்குள்ள அவ்வளோ பயத்தோட மங்களம் கணவன் பக்கத்தில் வந்து நின்று விசாரிச்சா, அது என்ன கடிதம், யார் எழுதியிருக்காங்க? உன் அழகான மாப்பிள்ளை தான் எழுதியிருக்கான். சங்கீத மண்டபம் கட்டி திறப்பு விழாவுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கானா? நான் வந்து அவன் கூட இருந்து நடத்தி வைக்கணுமா? உடனே ஓட வேண்டியதுதான் பாக்கி. அலட்சியமாக சொல்லிட்டு பத்திரிக்கையை டேபிள் மேலே விசிறி போட்டுட்டு சாவித்திரியை கூட்டிகிட்டு வரபடி எழுதியிருக்கா? கவலையோடு விசாரிச்சா மங்களம். அடைச்சி, நீ ஒன்று, சாவித்திரிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குற தோரணையில அவன் கடிதம் எழுதியிருக்கான்.
இன்னும் கொஞ்ச நாள் போனால் சாவித்திரியா யாருன்னு கேட்பான் போல. இனியும் இதை பற்றி பேசாதே அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக தன் முகவாயை தடவிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருந்தார் ராஜமையர். நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. விரோதத்தை வளர்த்துக்கிட்டே போனால் குழந்தையோட வாழ்க்கை என்ன கதி ஆகிறது? யோசிச்சு பாருங்களேன். நாளைக்கே சந்திரவுக்கு கல்யாணமும் ஆகணும். அப்புறம் சீதாவும் வளர்ந்துடுவா. அவளுக்கும் கூட கல்யாணம் பண்ணி ஆகணும். கணவன் கூட வாழ வேண்டிய பெண் இப்படி பிறந்த வீட்டில் இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லாவா இருக்கும்? இந்த சந்தர்ப்பத்தையே ஒரு சாக்கா பயன்படுத்தி சாவித்திரியை அழைச்சிட்டு போங்க. அவங்க எல்லாத்தையும் மறந்து அவங்களும் உறவாட ஆரம்பிச்சா அப்புறம் எல்லாம் சரியாகிடல. மங்களம் இப்படி சொல்லிட்டு கணவனோட முகத்தை ஆவலாக பார்த்தா. மனைவி ஏதோ கோபத்தில் அடிச்சிட்டான். நான் கூட ஒன்று அடிச்சிருக்கேன் அந்த காலத்தில். நான் இல்லைன்னு சொல்லலை. இவளும் கோச்சிக்கிட்டு இங்கே வந்துட்டா. என்னை மதித்து அங்கே வரணும்னு சொல்லி கூப்பிட்ருக்கானே, அதே மாதிரி இந்த பிரச்சனையை பற்றி என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா இல்லையா? அவ்வளோ கர்ப்பம் பிடிச்சவங்கிட்ட என்னை போய் பல்ல காட்டிட்டு நிற்க சொல்கிறியா? அப்படியே நீ சொல்கிற மாதிரி அவளை அழைச்சிட்டு போய் நின்னா, உங்களை தானே வர சொன்னேன், இவளை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு அப்படின்னு அவன் கேட்டா நான் முகத்தை எங்கே வச்சுக்கிறது? ராஜமையர் கோபமாக இப்படி கத்திட்டு அவசர அவசரமாக வெளியே போயிட்டார். மங்களம் கண்களில் நீர் தழும்ப பிரமிச்சு போய் நின்றுட்டு இருந்தா. வெளியே போகிறதுக்கு தயாராகி வந்த சந்துரு அம்மாவோட குழப்பமான நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவள் பக்கத்தில் வந்து நின்று என்னம்மா விஷயம் அப்படின்னா. மேஜை மேலே கிடந்த அந்த அழைப்புதழில் கொட்டை கொட்டையான எழுத்துக்களில் ஸ்ரீமதி சரஸ்வதி வாய்ப்பாட்டும் வீணையும்னு எழுதியிருந்தது பளிச்சுன்னு தெரிஞ்சுது. அம்மா, சரஸ்வதி முதல்ல கச்சேரி செய்ய போகிறாளாமே, நல்லா பாடுவாம்மா. சந்துரு சந்தோஷம் தாங்காமல் அம்மா கிட்ட சொன்னான். சரஸ்வதியோட பெயரை கேட்டாலே அவன் உள்ளமும் முகமும் மலர்ந்து நிற்கிறத ஒரு சில சமயங்களில் மங்களம் கவனிச்சே இருக்கா. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம எல்லாம் ரொம்ப விமர்சையாக தான் நடக்கும் போல இருக்கு. நம்ம தான் ஒன்றுத்துக்குமே கொடுத்து வைக்கலையே. மங்களம் சுரத்தையே இல்லாமல் சொன்னான். அது வரையிலும் தோட்டத்தில் ஏதோ வேலையாக இருந்த சாவித்ரி உள்ளே வந்தப்போ அம்மாவும் அண்ணனும் தங்கையும் ஏதோ கூடி பேசுறத கவனிச்சுட்டு பக்கத்தில் வந்து நின்று, என்ன ஏதோ பெரிய ரகசிய மாநாடு நடக்குது போல இருக்கே, கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா. சந்துரு அவளுக்கு பதில் சொல்லாமல் மேஜை மேலே கிடந்த அந்த அழைப்பிதழை எடுத்து அவகிட்ட கொடுத்தான். அவ்வளோ நேரம் ஆச்சரியத்தில் இருந்த சாவித்திரியோட முகம் க்ஷணப்பொழுதுல வெளுத்து வாடி போச்சு. அப்புறம் கோபத்தில் சிவக்கவும் ஆரம்பிச்சுது. ஆத்திரத்தோட கடிதத்தை எடுத்து சுக்கு நூறாக கிழிச்சு போட்டு, போ இவ்வளவுதானா? கச்சேரி செய்ய வேண்டிய ஒன்று தான் ரொம்ப பாக்கியாக இருந்துச்சு, அதுவும் ஆரம்பிச்சாயிடுச்சா? சொல்லிக்கிட்டே அதை தூள் தூளாக கிழிச்சு தூக்கி எறிஞ்சா எரிச்சலோட. அழகான எழுத்துக்கள்ல ஸ்ரீமதி சரஸ்வதின்னு எழுதியிருந்த அந்த பெயர்கள் துண்டு துண்டா சிதறி கூடத்தில் எரிஞ்சு கிடக்கிறத பார்க்க மனம் சகிக்காம சந்துரு சாவித்திரியை கோபமாக முறைச்சி பார்த்துட்டு அங்கிருந்து வெளியே கிளம்பி போனான். இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப அடுத்த பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.